ஹாய் எவ்ரிவன். ஸோ நம்ம சாப்டர் 9ல் வந்து ஆஃப் விட்னஸஸ் பற்றி லாஸ்ட்டு செஷனில் பார்த்தோம் இல்லையா? அதில் ஸோ இந்த செஷனில் வந்து நம்ம ஒரு இதுவரை பார்த்ததுக்கு குயிக்காக ஒரு ரீகேப் பார்த்துருவோம். அப்போ தான் உங்களுக்கு ஃபாலோ அப் வந்து நான் அடுத்து சொல்லும்போது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஸோ இப்போ என்னென்னா, முதல்ல வந்து பாரதிய சாட்சி அதிநயம் அதில் வந்து 124 செக்ஷன் 124 வந்து என்ன சொல்லுச்சுன்னா, யாரெல்லாம் வந்து விட்னஸாக இருக்கலாம், யாரெல்லாம் டெஸ்டிஃபை பண்ணலான்னு சொல்லிச்சு. ஸோ அதில் உங்களுக்கு சொன்னது ஞாபகம் இருக்கும் இல்லையா? எல்லாருமே வந்து விட்னஸாக இருக்கலாம். ஆனால் வந்து ரொம்ப ரொம்ப குழந்தைங்களா இருக்குது, அவங்களுக்கு கேள்வி புரியாது, அவங்களால தீர்க்கமாக ஒரு பதில் சொல்ல முடியாதுன்னு ஜட்ஜு நினச்சாங்கன்னா அவங்க விட்னஸாக இருக்க முடியாது. அதே மாதிரி லுனாட்டிக் பர்சன்ஸு அதை வந்து இங்கே அன்சோனர்ஸ் ஆஃப் மைண்ட்னு சொல்லியிருக்காங்க. அன்சோனர்ஸ் ஆஃப் மைண்ட்னா அவங்களுக்கும் புரியாது, அவங்க அப்பப்போ மாறி மாறி இருப்பாங்க. ஸோ அன்சோனர்ஸ் ஆஃப் மைண்ட் வந்து அவங்க கேள்வியை புரிய விடாமல் பண்ணிச்சு, அவங்களால தீர்க்கமாக பதில் சொல்ல முடியாதுன்னு ஜட்ஜு நினச்சாங்கன்னா அவங்களோட விட்னஸை எடுத்துக்காமல் போகலாம். அப்புறம் ரொம்ப வயசாகிடுச்சு, இல்லைன்னா அவங்களுக்கு எதாவது நோய்வாய்ப்பட்டிருக்கு, அந்த நோயினால் அவங்களுக்கு வந்து புரிதல் இருக்காது, கேள்விகள் புரியாது, அப்படிங்கிற பட்சத்தில் அவங்கள விட்னஸாக எடுக்காமல் இருக்கலாம். ஆனால் இப்போ இந்த குழந்தைங்க வந்து இதுக்கு எக்ஸப்ஷன்ஸும் இருக்குது. குழந்தைங்க வந்து ரொம்ப தெளிவாக இருக்காங்க, அவங்களுக்கு எல்லாமே புரியுது, அந்த பிள்ளைக்கு யாருமே எதுவும் சொல்லி கொடுத்து பேச வைக்கலை, அப்படிங்கிற பட்சத்தில் அந்த விட்னஸை அவங்க ஏற்றுப்பாங்க. அதே மாதிரி தான் இந்த அன்சோனஸ் ஆஃப் மைண்டு பீப்புளும் வந்து அந்த நேரத்தில் தெளிவாக இருக்கிறாங்க, அவங்களால பதில் சொல்ல முடியும்னா அவங்கள்ட்ட கேட்பாங்க. ஆனால் இது ஜட்ஜை பொறுத்து தான். ஓகேவா? இது பிஎஸ்சியில் 124 சொல்லியிருக்காங்க. இந்தியன் எவிடன்ஸ் ஆக்டில் 118 சொல்லியிருப்பாங்க. அடுத்து என்ன செக்ஷன் அப்படின்னா, செக்ஷன் 125 ஆஃப் பிஎஸ்சி, இங்கே வந்து 119 இந்தியன் எவிடன்ஸ் ஆக்ட். அது என்ன அப்படின்னா, பேச முடியாதவங்களுக்கு வந்து எப்படி கம்யூனிகேட் பண்ணுவாங்க, எப்படி விட்னஸாக இருப்பாங்க அப்படின்னு. ஸோ பேச முடியாதவங்க வந்து எழுத்து மூலமாக எழுதி கொடுக்கலாம், அவங்களுக்கு கேள்விகளையும் எழுதி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. எழுதவும் தெரியாது, வாசிக்கவும் தெரியாது அப்படிங்கிறவங்களுக்கு வந்து இந்த பேச முடியாதவங்க, காது கேளாதோர், அவங்களுக்கான ஸ்பெஷல் எஜுகேட்டர் இருப்பாங்க, அவங்களோட செய்கை மொழிகளை புரிஞ்சுக்கிறவங்க இருப்பாங்க. அந்த மாதிரி ஒருத்தங்களை வச்சு கோர்ட் வந்து அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படிங்கிறத ரெக்கார்ட் பண்ணிக்கலாம். ஆனால் இது வந்து ஓப்பன் கோர்ட்டில் தான் நடக்கணும். அப்புறம் இது வந்து வீடியோகிராஃப் பண்ணணும், இது வீடியோவில் எடுக்கணும். ஓகேவா? இது வந்து 125. அடுத்து வந்து செக்ஷன் 126 ஆஃப் பிஎஸ்ஏ, இது வந்து இந்தியன் எவிடன்ஸ் ஆக்டில் 120 சொல்லியிருப்பாங்க. என்ன சொல்லியிருப்பாங்க, காம்பிடன்சி ஆஃப் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ஆஸ் விட்னஸ் இன் சர்டன் கேசஸ்ன்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் யாருக்குனாலும் விட்னஸாக இருக்கலாம் அப்படின்னு தான் சொல்லியிருப்பாங்க. கிரிமினல் கேஸாக இருந்தாலும் சரி, சிவில் கேஸாக இருந்தாலும் சரி, விட்னஸாக இருக்கலாம். அதே மாதிரி அதாவது மற்றவங்களுக்கு எதிராகவும் சாட்சி சொல்லலாம். அவங்களே வந்து ஒரு சூட்டு இல்லைன்னா ஒரு கேஸில் வந்து எதிரெதிர் தரப்பினராக இருக்காங்கன்னா அவங்களுக்கு எதிரெதிராகவும் சாட்சி சொல்லிக்கலாம் அப்படின்னு வந்து 126 ஆஃப் பிஎஸ்சியில் சொல்கிறாங்க. அடுத்து 127 வந்து ப்ரிவிலேஜ் ஆரம்பிச்சிடும் இல்லையா, சிறப்புரிமை. செக்ஷன் 127 வந்து அங்கே இந்தியன் எவிடன்ஸ் ஆக்டில் செக்ஷன் 121 அதில் என்ன சொல்கிறாங்கன்னா, எந்த ஜட்ஜையும் மேஜிஸ்ட்ரேட்டையும் வந்து விட்னஸ் ஆகிருங்க, நீங்கள் இதுக்கு சாட்சி சொல்லுங்கள் அப்படின்னு கம்பல் பண்ணக்கூடாது. சரியா? ஏன்னா அவங்களுக்கு வந்து அந்த சிறப்புரிமை இருக்குது. அப்புறம் வந்து செக்ஷன் 128 ஆஃப் பிஎஸ்ஏ, அங்கே வந்து இந்தியன் எவிடன்ஸ் ஆக்டில் 122 தந்திருப்பாங்க. அது என்ன, கம்யூனிகேஷன் டியூரிங் மேரேஜ். அதாவது வந்து ஒருத்தவங்களுக்கு கல்யாணம் ஆனதுக்கப்புறம் அந்த கணவனும் மனைவியும் என்ன பேசிக்கிட்டாங்க அப்படின்னு எந்த கோர்ட்டும் வந்து கம்பல் பண்ணக்கூடாது. இது வந்து கணவனையோ மனைவியோ வந்து அதுக்கு எதிராக இருக்கிறபடி சாட்சி சொல்லக்கூடாது. இல்லை நீங்கள் என்ன பேசிக்கிட்டீங்க அப்படின்னு கேட்கக்கூடாது, இவங்களுக்கு தரணுங்கிற உரிமை இல்லை. அந்த கணவனோ அல்லது மனைவியோ வந்து அவங்களுக்கு அதுக்கு ஒப்புதல் தந்திருந்தா, அது கன்சென்ட் தந்திருந்தா, இல்லை நீ சொல்லலாம், நீ சொல்லு பரவாயில்ல அப்படின்னு சொல்லியிருந்தால் மட்டும் அவங்க கொடுக்கலாம். இல்லைன்னா அந்த அவங்களோட துணைக்கு, அதாவது கணவனாக இருந்தாலும் சரி, மனைவியாக இருந்தாலும் சரி, அவங்களுக்கு எதிராக வந்து இந்த இதில் வந்து இந்த சாட்சி சொல்லக்கூடாது. ஆனால் வந்து இது 126 படி பார்க்கும்போது ஒரு எக்ஸப்ஷன் இருக்குல்ல, அந்த எக்ஸப்ஷனை வந்து இங்கேயும் சொல்லியிருக்கிறாங்க. என்ன அப்படின்னா, கணவனே வந்து மனைவிக்கு எதிரான குற்றத்தை செஞ்சுருந்தாலோ, இல்லை மனைவியே கணவனுக்கு எதிராக குற்றத்தை செஞ்சுருந்தாலோ சொல்லலாம். மற்றபடி அவங்கள குற்றவாளி ஆக்குற மாதிரி அவங்க வந்து சாட்சி சொல்லணும், அவங்கள்ட்ட சாட்சியை கேட்கணும் அப்படிங்கிற அவசியம் அப்படி கேட்கக்கூடாது. இல்லை அந்த
அவங்களோட ஒப்புதலின் மூலம் அவங்களுக்கு இன்ட்ரெஸ்டடாக ஒரு பர்சன் இருப்பாங்களா, அவங்கள காப்பாற்றுறதுக்கு இருக்கலாம். அவங்க வந்து இல்லை நீங்கள் சொல்லுங்கள், இது சொன்னால் தான் உங்கள் கணவரை இல்லைன்னா உங்கள் மனைவியோட உங்கள் கணவனோட நல்லதுக்காக தான் நாங்கள் கேட்குறோம் அப்படின்னு ஒருத்தவங்க சொன்னாங்கன்னா, அவங்களோட ஒப்புதலின் மூலமாக அவங்க வந்து என்ன பேசிக்கிட்டாங்க கல்யாணம் ஆனவங்க அப்படின்னு வந்து சாட்சியாக கேட்கலாம். சரியா? இது எப்போ ஆரம்பிக்கும் அப்படின்னா, கல்யாணத்துக்கு அப்புறம் நடந்த பேச்சுவார்த்தைகளுக்கு மட்டும்தான் இந்த ப்ரிவிலேஜ், இந்த சிறப்புரிமை பாதுகாப்பு இருக்குது. அப்புறம் வந்து இல்லை கல்யாணம் ஆகி அந்த கல்யாணம் டிசால்வ் ஆயிடுச்சு, நாங்கள் பிரிஞ்சிட்டோம் அப்படின்னா அதுக்கப்புறம் அவங்களுக்கு நான் இடையில பேசுகிறதெல்லாம் வந்து இந்த இந்த செக்ஷன் வந்து அதுக்கு சிறப்புரிமை பாதுகாப்பு அளிக்காது. அப்புறம் செக்ஷன் 129 அங்கே பிஎஸ்சியில் செக்ஷன் 129, இந்தியன் எவிடன்ஸ் ஆக்டில் செக்ஷன் 123. அது என்ன சொல்லுதுன்னா, ஸ்டேட் அஃபேர்ஸ், ஒரு நாட்டோட பாதுகாப்பு, அவங்க என்ன பண்ணுவாங்க என்ன பண்ணுறாங்க, அதாவது அன்பப்ளிஷ்டு, அவங்க வெளிவிடாத ரகசியங்களை வெளிவிடாத தகவல்களை கம்பல் பண்ணி எந்த கோர்ட்டும் வந்து சாட்சி சொல்லும்படி யாரையும் கேட்கக்கூடாது. அது வந்து அந்த டிபார்ட்மெண்ட்டோட ஹெட்டு, அந்த ஹெட் ஆஃபீஸர் அதுக்கு கன்சென்ட் கொடுத்தா வந்து அவங்க வந்து வெளிவிடலாம். இல்லை அப்படின்னா அந்த ஆஃபீஸர் சொல்ல மறுத்தாருன்னா அவரை வந்து கம்பல் பண்ணக்கூடாது, சொல்லுங்கன்ட்டு. இது வந்து இதுக்கு இம்ப்ளைடாக வந்து காரணம் வந்து ஒரு கவர்மெண்ட் வந்து ஒரு இது வெளிவிடலைன்னா அது பப்ளிக் பாலிசி தான் இருக்கும் இல்லையா? ஏன்னா பப்ளிக் அதனால் பாதிப்பு இருக்கலாம், பப்ளிக் இன்ட்ரெஸ்ட் வந்து பாதிக்கலாம்னு நினைக்கலாம், அதனால தான் விடாமல் இருப்பாங்க. அதனால நம்ம கட்டாயப்படுத்தக்கூடாது. அப்புறம் வந்து செக்ஷன் 130, அதுவும் கிட்டத்தட்ட மேலே சொன்ன மாதிரி தான். ஆனால் இது வந்து அஃபிஷியல் கம்யூனிகேஷன். ஒரு ஆஃபீஸருக்கு இடையில் நடந்ததை, ஒரு டிபார்ட்மெண்ட்டுக்குள்ளே நடந்ததை வந்து அவங்க வந்து கம்பல் பண்ணக்கூடாது, எந்த கோர்ட்டும் சொல்லுங்கன்ட்டு. அந்த ஆஃபீஸர் வந்து இதை நம்ம வெளியில் சொல்கிறனால, இல்லை இந்த டாக்குமெண்ட்டை வெளியில் விடுறனால பப்ளிக்கு நல்லது இல்லை, பப்ளிக் இன்ட்ரெஸ்ட் கெட்டு போகும் அப்படின்னு அவர் நினச்சாருன்னா அவர் மறைச்சிடலாம் அதை. அப்புறம் வந்து செக்ஷன் 131 ஆஃப் பிஎஸ்ஏ, அங்கே இந்தியன் எவிடன்ஸ் ஆக்டில் 125 கொடுத்துருப்பாங்க. அது வந்து இன்ஃபர்மேஷன் அஸ் டு கமிஷன் ஆஃப் அஃபென்ஸு. உங்களுக்கு எங்கேருந்து தகவல் வந்துச்சு, உங்களுக்கு எப்படி இன்ஃபர்மேஷன் கிடச்சிது, உங்கள் இன்ஃபார்மெண்ட் யார் அப்படின்லாம் வந்து கேட்டு கம்பல் பண்ணக்கூடாது. அப்புறம் செக்ஷன் 132 ஆஃப் பிஎஸ்ஏ, அங்கே வந்து 126, 127 இந்தியன் எவிடன்ஸ் ஆக்டில் 2 இருக்கும். இங்கே வந்து கம்பைன் பண்ணி ஒரே செக்ஷனாக கொடுத்துட்டாங்க. அது என்ன, ப்ரொஃபஷனல் கம்யூனிகேஷன். ப்ரொஃபஷனல் கம்யூனிகேஷன்னா அவங்க கிளைண்ட்டுக்கிட்ட அவங்க பேசுகிறத வந்து ப்ரொஃபஷனல் கம்யூனிகேஷன் வந்து அவங்க கிளைண்ட்டும் அட்வொகேட்டும் பேசிக்கிட்டதை வந்து என்ன பேசிக்கிட்டாங்க, அவங்க கிளைண்ட்டுக்கு எதிராக வந்து சாட்சி சொல்கிற மாதிரி ஏதாவது டாக்குமெண்ட் இருக்கா, என்ன பண்ணீங்க அப்படின்லாம் வந்து அட்வொகேட்டை கம்பல் பண்ணக்கூடாது. அந்த கிளைண்ட்டோட உத்தரவு இருக்குது, இல்லை சார் நீங்கள் இதெல்லாம் சொல்லலாம், இல்லை மேடம் நீங்கள் இதெல்லாம் சொல்லலாம் அப்படின்னா வந்து கன்சென்ட் கொடுத்தா தான் அட்வொகேட் சொல்ல முடியும், இல்லைனா வந்து அவங்கள வந்து கம்பல் பண்ணக்கூடாது. ஆனால் இது வந்து ஏற்கனவே ஆன் ரெக்கார்டில் ப்ரொடியூஸ் பண்ண டாக்குமெண்ட்ஸுக்கு இது செல்லாது. அப்புறம் வந்து இல்லைன்னா அந்த அட்வொகேட்டே வந்து பார்ட்டியாக இருக்காங்க அப்படின்னா, அதாவது அக்யூஸ்டாவோ இல்லைன்னா அவங்க சேர்ந்தே வந்து இருக்கிறாங்க, அப்படி ஜாயிண்ட் பார்ட்டியாக இருக்கிறாங்க அப்படின்னா அந்த நேரத்தில் வந்து இந்த ப்ரிவிலேஜ் செல்லாது. இன்னொன்று தேர்ட் பார்ட்டி மூலமாக வந்து டாக்குமெண்ட்ஸ் ப்ரொடியூஸ் ஆகுது அப்படின்னா அதெல்லாம் இல்லை, இது அட்வொகேட்டுக்கு மட்டும்தான் பொருந்தும். அட்வொகேட்கிட்ட கிளைண்ட்டு பேசினது மட்டும்தான் அட்வொகேட்டை வந்து கேட்கக்கூடாது. இன்னொன்று வந்து செக்ஷன் 133 ஆஃப் பிஎஸ்ஏ. நான் இன்னும் உங்களுக்கு இது வந்து நான் விளக்கமாக கிளாஸ் எடுக்கலை, பட் ஸ்டில் இதை வந்து நான் ஒரு மேலோட்டமாக சொன்னாலே புரியும். 133 என்ன சொல்கிறாங்கன்னா, ஓகே, செக்ஷன் 133 வந்து அகைன் அட்வொகேட் கிளைண்ட் ரிலேஷன்ஷிப், அந்த லீகல் ப்ரொஃபஷனோட ஒருமைப்பாட்டை வந்து பாதுகாக்கிற மாதிரி செக்ஷன் தான். அது வந்து அட்வொகேட் வந்து இல்லை நான் என்னோடய உரிமையை வந்து நான் வெய்வ் பண்ணிக்கிறேன், எனக்கு வேண்டாம், நான் வந்து பரவாயில்ல நான் சொல்கிறேன் என் கிளைண்ட்டை பற்றி அப்படின்லாம் அவர் சொல்ல முடியாது. அதை வந்து அந்த உரிமை வேணுங்கிறதையும் வேண்டாங்கிறதையும் அந்த கிளைண்ட்டு தான் முடிவு பண்ணணும், இந்த அட்வொகேட் முடிவு பண்ணக்கூடாது. ஏன்னா இது கிளைண்ட்டோட இன்ஃபர்மேஷனை பாதுகாக்கிறதுக்காக கொடுக்கப்பட்ட உரிமை தான் இதுக்கு முந்தின செக்ஷனில் கொடுத்தது. ஸோ அட்வொகேட் நினச்சாலாம் அதை வேண்டான்னு சொல்ல முடியாது.
அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இன்னொன்று வந்து இந்த அட்வொகேட்டை சும்மா விட்னஸாக கூப்பிடுறோம் அப்படிங்கிற போதெல்லாம் இதை வந்து அப்ளை பண்ணி, இல்லை நீங்கள் அப்படி விட்னஸாக கூப்பிடவே கூடாது அப்படின்லாம் சொல்ல முடியாது. அந்த கான்ஃபிடென்ஷியல் மேட்டர்ஸ்னு சில இது இருக்கும். அதாவது முக்கியமான சில விஷயங்கள் அவங்களுக்குள்ளே பேசியிருப்பாங்க, ரகசியங்கள். அதை பற்றி தான் கேட்கக்கூடாது. மற்றதெல்லாம் வந்து கேட்கலாம். கிளையண்ட்டிட்ட பேசின ரகசியங்களை தான், அட்வொகேட்டுக்கு மட்டுமே தெரிஞ்ச விஷயங்களை தான் அட்வொகேட்டை சாட்சி சொல்ல சொல்லி கம்பல் பண்ணக்கூடாது. ஓகேவா? நான் ஏற்கனவே கான்ஃபிடென்ஷியல் கம்யூனிகேஷன் பற்றி 133 சொல்லியிருப்பேன்ல, அதை எக்ஸ்பிளிசிட்டாக வந்து அதுக்குன்னு ப்ரொவிஷன் கொடுத்துருக்குது 134. இது வந்து கான்ஃபிடென்ஷியல் கம்யூனிகேஷனுக்கு பாதுகாப்பு கொடுத்துருக்குறாங்க. ஏன் அப்படின்னா, கிளையண்ட் வந்து எதையுமே அட்வொகேட்டை மறைக்கக்கூடாது, அவங்க ஓப்பனாக இருக்கணும் சொல்லுவாங்க இல்லையா, வக்கீல்கிட்டையும் டாக்டர்கிட்டையும் எதையும் மறைக்கக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்கள்ல. ஏன்னா உங்களுக்கு என்னெல்லாம் பண்ணுது அப்படின்னு உங்கள் நோயை வந்து ஃப்ராங்காக சொன்னால் தான் டாக்டர் வந்து அதுக்கு மருந்து தர முடியும். அதே மாதிரி நீங்கள் என்னெல்லாம் பண்ணியிருக்கீங்க, உங்கள் மேலே தப்பு இருந்தாலும் சரி இருந்தாலும் எது இருந்தாலும் நீங்கள் மறைக்காமல் உங்கள் வக்கீல்கிட்ட சொன்னால் தான், உங்கள் அட்வொகேட்டை சொன்னால் தான் அவர் அதுக்கான தீர்வு காண முடியும். அதனால இப்படி சொல்லுவாங்க பொதுவாக. ஸோ இந்த கான்ஃபிடென்ஷியலாக நீங்கள் இருக்கணும், இது வெளியில் போகாது, இது யாருக்கிட்டையும் நாங்கள் சொல்ல மாட்டோம் அப்படிங்கிற நம்பிக்கை வந்து கிளையண்ட்டுக்கு வரணும் அப்படிங்கிறதுக்காக இந்த ப்ரொவிஷன் கான்ஃபிடென்ஷியல் கம்யூனிகேஷன் ஃப்ராங்காக இருக்கணும் உங்கள் பேச்சு அப்படிங்கிறதுக்காக கொண்டு வந்திருக்காங்க. ஓகேவா? ஸோ இது வந்து இது வரைக்கும் பார்த்தது. இதுக்கு அடுத்த செஷனில் வந்து நான் 135 139 வரை சொல்கிறேன். இது ஒரு குயிக் ரீகேப் தான். ஸோ தேங்க்யூ.